கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு சில இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வறுத்து அரைச்சி இந்த காலிஃப்ளவர் பொரியல் செய்ய போகிறோம். என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸை வறுத்து அரைக்க போகிறோன்னு பார்க்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். பெருஞ்சீரகம் நல்லா பொரிஞ்சதும் 10 பல் பூண்டை சேர்த்துடலாம். பூண்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் வறுத்துக்கலாம். அடுத்து 2 காஞ்ச மிளகாவும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து அதையும் நல்லா வறுத்துக்கலாம். அடுத்ததாக 1.5 டீஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்து அதையும் நல்லா வறுத்துக்கலாம். பொட்டுக்கடலை அதிகமாக சேர்த்துறாதீங்க. டெய்லி அப்டேட்ஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்ததாக ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்து அதையும் நல்லா வாசனை வர வரையும் வறுத்துக்கலாம். எல்லாம் நல்லா வறுத்த பிறகு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகும் 1 டீஸ்பூன் ஜீரகமும் சேர்த்து தாளிச்சுக்கலாம். 2 வெங்காயத்தை கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு 2 தக்காளியை கட் பண்ணி அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. சின்ன சைஸ் தக்காளியாக 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற காயெல்லாம் சேர்த்துடலாம். நான் 1 கப் கேரட் 1/2 கப் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்ட எந்த காயில் வேணாலும் இதை செய்யலாம். இல்லை காலிஃப்ளவர் மட்டும் சேர்த்து செய்கிறதுனாலும் செய்யலாம். நான் இன்றைக்கி கேரட் உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் 3 சேர்த்து செய்கிறேன். கேரட்டும் உருளைக்கிழங்கும் நல்லா வதக்கி விட்ட பிறகு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை சேர்த்துடலாம். காலிஃப்ளவர் சேர்க்குறதுக்கு முன்னாடி கட் பண்ணி வெதுவெதுப்பான உப்பு கலந்த தண்ணியில் 10 நிமிஷத்துக்கு வச்சுருந்தேன். அதுக்கு பிறகு காலிஃப்ளவரை காயோடு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். காயெல்லாம் நல்லா கலந்து விட்ட பிறகு 1 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் 1 டீஸ்பூன் தனிமிளகாய் தூளும் காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து மூடி போட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு வச்சிடலாம். காய் நல்லா வெந்துடும். காய் வெந்த பிறகு ஓப்பன் பண்ணால் தண்ணியெல்லாம் வற்றி காய் கரெக்டாக வெந்திருக்கு. இந்த டைமில் நம்ம கொரப்பாக அரைச்ச தேங்காவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய கூட்டு பொரியல் ரெசிபீஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டைம் கிடைக்கும்போது செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ காய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.